இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு டாபிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபேமிலி இருக்காங்கன்னா, ஃபேமிலியில் 4 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, 3 மெம்பர்ஸ் காமனாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா கேஸ்ட்ரைட்டிஸ். கேஸ்ட்ரைட்டிஸோட நிற்குமா அப்படின்னா நிற்காது. கேஸ்ட்ரைட்டிஸ் லீட்ஸ் டு அல்சர், அல்சர் லீட்ஸ் டு கேன்சர். சரிங்களா? அப்போ கேஸ்ட்ரைட்டிஸ் எங்கே வருது அப்படி காமனாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டமக் இஸ் ஜே ஷேப்டு ஒரு மஸ்குலர் ஆர்கன். அந்த மஸ்குலர் ஆர்கனில் ஒரு லைனிங் இருக்கும். அந்த லைனிங் வந்து எதால் ஆனதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மியூக்கஸ் லேயரால் ஆனது. இந்த மியூக்கஸ் லேயரில் வந்து சின்ன சின்ன வில்லைஸ் இருக்கும். அதுதான் வந்து நம்ம ஃபுட்டை வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு டைஜஸ்ட் பண்ணி ஃபிசிக்கலாகவும் கெமிக்கல் அண்ட் மெக்கானிக்கலாகவும் டைஜஸ்ட் பண்ணி ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு அனுப்பும். சரிங்களா? இந்த வேலையை பண்ணுது. இதில் வந்து அந்த வில்லையில் வந்து எரோட் ஆச்சு அப்படின்னா, எரோட்னா அரிப்பு ஏற்பட்டு புண்ணு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த என்சைம் செக்ரீஷன்ஸ் வந்து அப்நார்மலாக இருக்கும். அப்போ வந்து என்ன ஆகும், 2 ஸ்பிளிண்டர்ஸ் இருக்கும் ஸ்டமக்கில். ஒன்று வந்து பெப்டிக்கு, இன்னொன்று வந்து கேஸ்ட்ரிக்கு. பெப்டிக் லீட்ஸ் டு பெப்டிக் அல்சர். பெப்டிக்கில் வந்து ஏதோ புண்ணாச்சு அந்த லேயரில், அதாவது மேலே இருக்க ஓப்பனிங் வந்து லூசன் ஆகும். அந்த லூசன் ஆச்சு அப்படின்னா அங்கே புண்ணாகும். சரிங்களா? இதே வந்து கேஸ்ட்ரிக் ஆர் டியோடனல் அல்சரில் வந்து கீழே லேயர், அதாவது அப்பர் பார்ட் ஆஃப் த ஸ்மால் இன்டெஸ்டைன், இங்கே புண்ணாச்சு அப்படின்னா கேஸ்ட்ரிக் ஆர் டியோடனல் அல்சர்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஈட்டியாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னா ஃபுட் ஹேபிட்ஸ், ஆல்கஹாலிசம், ஹெவி ஸ்மோக்கிங், மைக்ரோ ஆர்கானிசமில் காமனாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பாக்டீரியா என்ன அப்படின்னா ஹெலிகோபாக்டரி பைலோரை என்ன அப்படின்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக் பேத்தோஜன். ஒரு சொந்தக்காரங்க மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். எப்போ அவங்க டவுன் ஆவாங்க அப்போ போய் நம்ம உட்காந்துக்கலான்ற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக் பேத்தோஜன். அது வந்து காமனாக அந்த மியூக்கஸ் லேயரை எரோட் பண்ணி அல்சரை ஃபார்ம் பண்ணும். சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்பர் செஸ்ட்டில் பெயின் இருக்கும், தூக்கம் ஒழுங்காக வராது, பசி ஒழுங்காக எடுக்காது. இதுக்கான ஒரு ஹோம் ரெமெடியாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு 2 பிளான்ட் வந்து ரொம்ப ஒரு கேஸ்ட்ரைட்டிஸ்க்காகவே உருவான பிளான்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த 2 பிளான்ட் வந்து ரொம்ப ஒரு ரிசர்ச் ஃபீல்டில் ஒரு சாதிச்ச ஒரு பிளான்ட்டு. என்ன அப்படின்னா பெரண்டைஸ் சொல்கிறோம், இன்னொன்று வந்து சுண்டக்காய். இந்த 2த்துல இருந்து நீங்கள் வந்து டெய்லியோ இல்லை வீக்லி ட்வைஸ் வந்து நீங்கள் அதுலேருந்து ஒரு ஃபுட்டாக நீங்கள் எடுத்து செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 2 டைப்ஸ் ஆஃப் அந்த அல்சரும் ஒரு ரெமெடியாக இருக்குது. சரிங்களா? இதுக்கு வந்து ஃபுட்ஸ் டு அவாய்ட், என்னென்ன ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பைசியாக இருக்க ஃபுட்ஸு, பேக்டு ஐட்டம்ஸ், நூடுல்ஸ், இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டா அப்படின்னா நான்வெஜ். அதே மாதிரி ஃபுட்ஸ் வந்து கேஸ்ட்ரைட்டிஸ்க்கு நார்மலாக என்ன பண்ணணும் அப்படின்னா, நைட் டைமில் நீங்கள் ஃபுட் எவ்வளோ இயர்லியாக கன்சியூம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. நைட் டைமில் நான்வெஜ் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணி ஆகணும். இதை தவிர வேறு என்ன நாங்கள் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, இளநீ கண்டிப்பாக அவாய்ட் பண்ணி ஆகணும். இந்த கேஸ்ட்ரைட்டிஸை பற்றியோ இல்லை வேறு எதனா உங்களுக்கு டவுட் இருந்தாவோ இல்லை இதை பற்றி டீட்டெயில்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி போஸ்ட் பண்ணலாம். தேங்க்யூ.